பாட்டி இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல. மா நீ எதுக்காகமா சுவிட்ச் போர்டில் போய் கையை வச்ச? மாப்பிள்ளைய காணணும்னு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு, வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஃபேனை போடுவோமேன்னு சுவிட்சில் கையை வச்சேன், ஷாக் அடிச்சிச்சு. சரி சரி, இப்ப எப்படி இருக்கு? ஓகே தானே? அந்த தரகர் போன உடனே சரியா போயிடுச்சு. ஏமா தரகருக்கு இதுக்கு என்னமா சம்பந்தம்? ஏதோ ஆச்சு போச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேங்குது. அது விடுங்க, பொண்ணோட போனு இன்னும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. டேய் எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு அப்படியே ஏன் டென்ஷன்? ரிலாக்ஸ். எனக்கு தரகருக்கு ஏற்கனவே ஹிண்ட் கொடுத்துட்டாரு. பொண்ணுக்கு பெருசா கல்யாணத்துல விருப்பமே இல்ல, வீட்ல நீங்க எல்லாரும் பேசிதான் கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு. அந்த தரகர் அதெல்லாத்தையும் கூட உங்ககிட்ட சொல்லிட்டாரா? பரவாயில்ல விடுங்க மாமா. பொதுவாவே பொண்ணுங்க பிறந்த வீடு, அப்பா அம்மா பாசம்னு சென்டிமெண்டா இருப்பாங்க. பிறந்த வீட்டை விட்டு போறதும் பெத்தவங்க பாசத்தை விட்டு போறதும் கஷ்டமான விஷயம் தானே மாமா? மாப்பிள்ளைக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் இவ்வளவு பாசமான குடும்பத்துல வளர்ந்தவனே இல்ல. என் அப்பா அம்மா பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டிலே இருந்ததால எனக்கு அவங்க பாசமும் கிடைக்கல. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. உங்க பொண்ணை விட இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி சரி சரி. எனக்கு இந்த குடும்பத்திலயோ இல்ல இந்த குடும்பத்தோட ஃப்ரெண்ட் குடும்பத்திலயோ ஒரு பொண்ணு கிடைச்சா நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பேன். இவன் பேசுறது வில்லங்கமா இருக்கே. இப்படி ஒரு டயலாக் நம்ம ஸ்கிரிப்ட்லயே இல்லையே. சென்டிமெண்ட்டை இப்படி பொழியறானே. மாப்பிள்ளை மாமா, இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேசினாலும் அழுத்துருவேன். ஐயோ இல்ல, எனக்கு இந்த குடும்பத்தோட ஒரு சம்பந்தம் கிடைச்சா அதுவே போதும் எனக்கு. உங்க பொண்ணு கிட்ட நீங்க நிதானமா பேசுங்க. அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது முக்கியமே இல்ல. சரி 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 சரி. அவங்களுக்கும் மனப்பூர்வமா கல்யாணத்துல நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி கல்யாணம் தான் நிலைக்கும். மாப்பிள்ளை 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை எவ்வளவு டீசென்ட்டா பேசுறாரு. என் அப்பா அம்மா ஃபாரின்ல இருந்து வர்றதுக்கு இன்னும் 6 மாசம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? ஏன் மாப்பிள்ளை இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணுமா? டேய், இந்த மாப்பிள்ளைக்காக 6 வருஷம் கூட வெயிட் பண்ணலாம்டா. எனக்கு இந்த குடும்பம், மாமா, அத்தை, பாட்டி, சத்யா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், எனக்கு உங்க பொண்ணையும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் அவங்கள பார்க்கணும், பேசி ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. நான் கட்டாயமா 6 மாசம் உங்க பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவேன். மாப்பிள்ளை ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்த மாதிரி நான் பார்க்க வந்த பொண்ணுக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். இத நான் பார்க்க வந்த பொண்ணுக்கு கொடுத்துருங்க. நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே, நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே. அன்பே அன்பே நான் இத நான் அவளுக்கு கொடுக்கல, உனக்கு தான்.